நான் சக்க வெறியில இருக்கேன். எதா இருந்தாலும் நேரா மேட்டருக்கு வா. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ம். டாபிக்கோட வந்திருக்கேன். ம். தலைப்பு இருக்கு. சொல்லு, சொல்லு. ம். தங்க பஸ்மம். ம். ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு தலைப்ப தேடி ம். ஓடிக்கிட்டு இருந்த எனக்கு, திடீர்னு நேத்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கையில, ம். குறுக்கு வழியில தோணுதுன்னு இந்த சிந்தனை. ம். என்ன தோணுச்சுன்னா, அது நான் வந்துட்டு அந்த ஆஃப்டர் தாட்ஸ்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆனா, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அ அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன். "ஏய் நீ இப்படி பண்ணியிருக்க வேண்டியதுதானடா. எமோஷனலி வந்துட்டு டைவர்ட் ஆகுறது இவனுக்கு வேலையா போச்சு." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இதையே ஏன் வந்துட்டு நம்ம ஒரு டாபிக்கா பேசக்கூடாது? ம். அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஓகே. இதிலிருந்து வந்துட்டு என்ன டாபிக்கா இருக்கும்னு நீ கெஸ் பண்ற? மண்ட கோளாறு, பைத்தியம் அந்த மாரி எப்படி ஆகுறோம்? அப்படிங்கிறது தான் டாபிக். ஆ. கிட்டத்தட்ட ஓகே தான். பரவால்ல. டாபிக் என்னன்னா, ம். அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அப்படின்னா என்னங்கய்யா? அப்படின்னா என்னங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி டாபிக்க கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னா வந்துட்டு வாட் யூ கால் இட் இன் தமிழ்? ஆ என்னடா சொல்லுவ? எனக்கு தெரியாது. ஒரு தமிழனா இருந்து இது என்னன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால நான் தமிழ்ல சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ம். இல்லன்னா ஒரு சமுதாயத்தினுடைய மூட நம்பிக்கை. ம். இதுவும் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியும் ம். ஒண்ணு. ஒண்ணு இல்ல. ஓகே. ஏன்டா வை ஆர் யூ ஜம்பிங் டு தி கன்க்ளூஷன்? சரி, அது அப்புறம் வந்துட்டு இவ்வளவு 2யும் சொன்னவன் தான் அப்புறம் என்ன என்ன இதா இருக்கும்? 2 1ன்னு சொல்றது தானடா உலக வழக்கம். அது வந்துட்டு அ, யோசிக்காம ஸ்டூபிடான கன்க்ளூஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஜம்ப் ஆயிட்டு அ. இருக்க. நான்சென்ஸ். ஓகே. சொல்றேன்ல கேளு. ம். அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிங்கிறது என்னன்னா, ம். ஆ ஒரு ஒரு நிஜம், ஒரு உண்மைய நீ எப்படி அணுகுற? அப்படிங்கிற ஒரு முறை தான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. சரியா? ஆ இண்டிவிஜுவல் ஆர் சொசைட்டல் பிலீஃப்ங்கிறது வேறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ம். அதிகமா இருக்கு. சரியா? ம். அந்த மாரியான விஷயத்த பத்தி தான் நம்ம பேசப் போறோம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப 2ம் ஒண்ணும் இல்லங்கிற தெளிவு உனக்கு வந்துருச்சா? என்னமோ சொன்னீங்க. புரிஞ்ச மாரி இருக்கு. பட் நீங்க அப்படியே மூவ் மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு அ, தெரியுது. நடிப்ப போடாத. அ, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா என்னங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிருவோம். ம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தனி மனிதனோட நம்பிக்கையோ, ஒரு சமுதாயத்தினோட நம்பிக்கையோ, எப்படி இந்த அப்ஜெக்டிவ் ரியாலிட்டில இருந்து மாறுபட்டு இருக்கு. அ உண்மை நிஜத்த நிஜமா அணுகுறத விட்டுட்டு, ஆ நம்மளோட பெர்செப்ஷன்ஸையும், நம்மளோட நம்பிக்கையையும், நம்மளோட உணர்வுகளையும் நம்ம வந்துட்டு வி ஆர் பீயிங் ஹைஜாக்ட். ம். நாம் நம் உணர்வுகளும் மற்றும் நம் கொள்கை, நம்பிக்கைகளால் ஆ மூளைச்சலவை செய்யப்படுகிறோம். ம். அப்படிங்கிறத அப்படிங்கிறத என்னோட கருத்து. ம். இத நோக்கி வந்துட்டு நான் இந்த தலைப்புல இருந்து இத நோக்கி வந்துட்டு நான் நம்மளோட டிஸ்கஷன கடத்துறேன். ம். ஓகேவா? வாடா, வாடா, வாடா. ம். முதல்ல வந்துட்டு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னா என்னன்னு பார்த்துரலாம். எது ஒண்ணு ஒரு விஷயம், ஒரு பினாமினன் பினாமினன் என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்ல? மொழிபெயர்ப்புக்கே வந்துட்டு நேரம் பத்தாது போல இருக்கே நம்மளுக்கு. ஒரு நிகழ்வு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு விஷயம். ஒரு விஷயம், எ ம். திங், எ ம். பினாமினன். ம். அ அத வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேர்த்தியான, ரொம்ப அட்வான்ஸ்டான ம் ஒரு ஒரு டெக்னிக் தான். மெத்தட்ஸ் ம். ஆர் அவைலபிள். ம். அத பயன்படுத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் வந்துட்டு வி கால் இட் அஸ் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ம். புரிஞ்சதோ? ம். உனக்கு ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சுக்கணும்டா. அதை எப்படி புரிஞ்சுக்கங்கிற முறைகள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு முறை நீ ம். கையாண்டு, ம். ஆப்வியஸ்லி அ ம் ஒரு உண்மைய வந்துட்டு நீ புரிஞ்சுக்கணும்னா, த பெஸ்ட் வே பாசிபிள் இஸ் த்ரூ சயன்ஸ். ம். சோ, சயன்ஸ் ஹஸ் லேட் அவுட் ம். இந்த மாரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு குடுத்திருக்கு. அத பயன்படுத்தி ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்க நெனச்சன்னா, முயற்சி செஞ்சனா, அதோட எண்ட் ரிசல்ட் தான், அவுட்கம் தான் ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ம். அந்த விஷயத்தோட அந்த விஷயத்தை பற்றின உன்னுடைய புரிதல் ம். ஆகப்பட்டது தான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இதுல வந்துட்டு சரி இத பத்தி நான் வந்துட்டு அதிகமா பேசி காம்ப்ளெக்ஸ் ஆக்க விரும்பல. ம். சரி இந்த மெத்தட் இருக்குன்னு சொன்னேன்ல.
அப்போ ஒரு விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் பிலீஃப், உனக்கு ஒரு பர்சனல் பிலீஃப் இருக்கும் ம், டுவர்ட்ஸ் தி சேம் திங். ம், நீ ஒரே விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், உனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இதுல எது உண்மை, இதுல இது ரெண்டும் பொய்யா, அப்போ வந்துட்டு உண்மையானது இது ம். அப்படிங்கிற கண்டறியறது வந்துட்டு எப்படி வந்துட்டு, அது as I said, there are methods. சயின்ஸ். Science. Very good. அதுக்கான சில மெத்தட்ஸ் இருக்கு. என்னவா இருக்கும் அது? முதல்ல நீ ஒரு விஷயத்தை அணுகும்போது அதை புரிஞ்சுக்க நினைச்சனா முதல்ல நீ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, குட். அப்சர்வ் பண்ணணும். கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், உணரலாம். உன்னோட சென்சரி apparatus உனக்காக வந்துட்டு உன்னோட உடல்லயே வந்துட்டு உன்னோடு வளர்ந்து வந்த உணர்வுகள், உணர்வு இந்த சென்ஸ் சென்சஸ் ஆர்கன்ஸ் லைக் உன்னோட சென்சஸ் அதை வச்சு ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க நினைக்கிற. which is not just limited to your senses when it comes to science. அறிவியல்னு வந்துருச்சுன்னா உன்னோட சென்சஸை மட்டுமே ரிலை பண்ணி ஒரு விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு இப்போ மாடர்ன் சயின்ஸ் ப்ரப்போஸ் பண்ற ஐடியாவே. ஏன்னா யூ குட் கோ ராங் பை யுவர் சென்சஸ். தவறான முடிவுகளுக்கு உன்னோட சென்சஸ் வந்துட்டு அதை வந்து பர்சீவ் பண்ணிடும். அப்படி பர்சீவ் பண்ணி தவறான முடிவுகளுக்கு நீ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறதா வந்துட்டு நவீன அறிவியலின் பரிந்துரைப்பு. அப்ப நீ என்ன பண்ணுவ? அடிஷனலான இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் டு அப்சர்வ் a phenomenon நீ யூஸ் பண்ணுவ. வேறு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அத பத்தி நம்ம பேசுவோம். So முதல்ல நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். பட் நாட் ஜஸ்ட் த்ரூ ஐஸ் or whatever senses that you have got, but in addition to that you can include வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு உன்னோட பெர்செப்ஷனை ஆகுமெண்ட் பண்றதுக்கும் இந்த அப்சர்வேஷனோட ப்ரெசிஷனை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்குமான கருவிகள் உன்னால பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அதையும் நீ பயன்படுத்துறது தான் மேன்மையானது, ஆகச்சிறந்த ஒரு முறை. அப்போ அப்சர்வ் பண்ணிட்ட. அடுத்தது நீ அப்சர்வ் பண்ணதை டாக்குமெண்ட் பண்ற. அப்போ நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க நினைக்கிற, அது என்ன நடக்குதுங்கிறத ஆனபடியே அப்சர்வ் பண்ற, அப்புறம் அதை டாக்குமெண்ட் பண்ற. இப்போ உங்ககிட்ட என்ன நடக்குதுங்கிற ஒரு 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 விஷயம் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஆதாரம் இருக்கு. இதுல நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் ஸ்பாயில் இட் வித் யுவர் பயசஸ். இதனாலதான் நடக்கலாம், அதுக்குள்ள நீ வரவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னவா இருக்குதோ, எப்படி நடக்குதோ அப்படியே முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ற, அதை டாக்குமெண்ட் பண்ற. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்புறம் வந்துட்டு இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குற. ஏன்னா ஒரு விஷயம் நீ வந்துட்டு அப்சர்வ் பண்ணும்போது ஒரு விதமா நடந்திருக்கலாம், அது மறுபடியும் வேற ஒரு விதமா நடக்குதுன்னா வந்துட்டு நீ அதோட போக்க உன்னால வந்துட்டு கணிக்க முடியாது. அப்போ உன்னால வந்துட்டு ஒரு அந்த அந்த நீ எதை அப்சர்வ் பண்றியோ அந்த விஷயத்துக்கான உறுதி உனக்கு வராது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்துட்டு ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது கீழே தான் வரும் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிட்ட. ஆனா இது வந்துட்டு இது இப்படியே தான் நடக்கும், எந்த ஆப்பிள் எந்த மரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் அது கீழே தான் வரும். கீழே விழுந்தாலுங்கிறத வந்துட்டு ஒரு பயன்பாட்டு சொல்லாவே மாத்திட்டோம். பட் அது விழுகுது. அது ஏன் விழுகுது? அது எப்பவுமே கீழே தான் விழுகுமா அப்படிங்கறது வந்துட்டு எந்த ஆப்பிள் எந்த மரத்துல இருந்து விழுந்தாலும் அது கீழ் நோக்கி தான் போகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி உன்னால வர முடியும்னா, இட் ஷுட் பி ரிப்பீட்டபிள் அண்ட் ரீப்ரொடியூசபிள். உன்னோட அப்சர்வேஷன் முடிஞ்சதா? மூணாவது வந்துட்டு உன்னால இத வந்துட்டு மெஷர் பண்ண முடியணும், குவான்டிஃபை பண்ண முடியணும். ஏன்னா ஒரு நம்பரை ஒரு பினாமினன் கூட அசைன் பண்ணாதான் அது யாரால வேணாலும் ப்ரிசைஸா மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும், ரிப்பீட் பண்ணி பார்க்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணிய சூடு பண்ணா அது கொதிச்சு ஆவியா போயிரும். இதுல நம்பர்ஸ் இருக்கா? ஆனா தண்ணிய 100 டிகிரி செல்சியஸுக்கு சூடு பண்ணனா அது வந்துட்டு வேப்பரைஸ் ஆகும். அப்ப இது எவ்வளவு ப்ரிசைஸா சொல்றனால இது யார் பண்ணாலும் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகிறனால ரிப்பீட்டபிலிட்டி அண்டர் கிவன் கண்டிஷன், இந்த முறையில நீ பண்ணாதான் இது மறுபடியும் வந்துட்டு நீ ரிப்பீட் பண்ணும்போது வேலை செய்யுங்கிறதுக்கான ஓகேவா? அப்போ அது ரிப்பீட் சொல்லிக்கிட்டே போலாம்.
அது வந்து மெஷரபிளா இருக்கணும், அது வந்து குவான்டிஃபையபிளா இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபால்சிஃபையபிள். ம், நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றேன், ம், இது இப்படிதான் நடக்கும். ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே தான் விழும். நீ தண்ணிய 100 டிகிரிக்கு சூடு பண்ணா அது வேப்பரைஸ் ஆகும். ம், இதெல்லாம் சொல்றேன்ல, இது எதுவுமே வந்துட்டு ஃபைனல் வேர்டிக்ட் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் கிரிட்டிசிசம். ம், ஃபால்சிஃபைபிள் இது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கான விண்டோ எப்பவுமே கதவு திறந்தே இருக்கு, ம், இருக்கணும். இது ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா. ம், நல்லா இருக்குல்ல? ம், இது எதுல இல்லாம இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு போக பேசலாம். ஃபால்சிஃபைபிலிட்டி வந்துட்டு எங்க எங்க வந்துட்டு வேலை செய்யாது அப்படிங்கறத பத்தி. ம், ஆஹ் இது கூடயே சேர்ந்து பியர் ரிவ்யூ அண்ட் வேலிடேஷன் இருக்கு. ம், ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு ஒரு விஷயத்தை நீ சொல்லணும்னா இத்தனை விஷயமும் வந்துட்டு அங்க நடக்கணும். பியர் ரிவ்யூ இருக்கு. எந்த விஷயத்த பத்தின எக்ஸ்பெரிமெண்டேஷனோ ஆர் ஸ்டடி நடக்குதோ அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா ஏற்கனவே இருக்கிறவங்க மத்தியில இதை நீ வந்து ப்ரொபோஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் வாங்கணும். பியர் ரிவ்யூ இதுவும் நடக்கணும். ம், அப்புறம் என்ன இருக்கு? தியரி, அதை நீ தியரைஸ் பண்ணணும். ம், என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்ட, ம், அத எப்படி நடக்குதுங்கிறத வந்துட்டு அறிவியல் விளக்கம் வேண்டும். ம், அததான் அப்ப நீ தியரைஸ் பண்ணணும். இந்த ம், பினாமினனும் இந்த தியரியும் ஒன்றி போகணும் ம், எப்பவுமே. திஸ் இஸ் மேண்டேட்டரி. இப்போ வந்துட்டு ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில நம்ம தலைவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, லார்ஜ் மாஸ் இருக்கிற இடத்துல லைட் கேன் பெண்ட் அப்படின்னு சொல்றான். இது வந்துட்டு தியரைஸ் பண்ணிட்டான். ஒரு எக்ஸாம்பிள் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியோட, பிகாஸ் மோஸ்ட்லி அப்படின்னா என்னங்கிறத வந்துட்டு சாமானியான நம்மளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம அதை பத்தி அவ்வளவு இன்டென்சிவா படிக்கல. ம், லைட் கேன் பெண்ட், கிராவிட்டி வந்துட்டு கேன் ஆக்சுவலி பெண்ட் லைட். ஏன்னா the larger the mass, ம், the larger the gravity ம், or the intense the gravity is. So when you have அந்த மாதிரியான கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு லைட் பெண்ட் ஆகுங்கிற தியரியை வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே. ம், இது எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்னா, ஒரு விஷயம் என்னங்கிறத பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்காமலே ஒரு பினாமினா தலைவன் தியரைஸ் பண்ணியிருக்கான். ம், ம், This is something that should put us in awe, ம், but that's fine. அதான் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பினாமினா ஆக்சுவலா சோலார் எக்லிப்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமா வந்துட்டு ம், ப்ரூவ் பண்ணாங்க. ம், ம், So either you can have a theory which is the best part is அதே மாதிரி வந்துட்டு the cool part is to have a theory and then confirm the phenomenon. ம், But the right and conventional way எப்பவுமே நடக்கிற விஷயம் என்னன்னா, அதிகமா எப்பவுமே நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் எப்படி நடக்குது, ஒரு விஷயம் அப்சர்வ் பண்றோம், அதுக்கப்புறம் அது தியரைஸ் பண்றோம். அது எப்படி அப்படிங்கிற விஷயம். How? Why is science is mostly not concerned about the why part. ம், ஏன் அப்படிங்கிறது we can leave it to religion. ம், ஏன்னா கட்டுக்கதைகள்லாம் வந்துட்டு புனையறதுக்கு ஏங்கிற கேள்வி ரொம்ப உதவிகரமா இருக்கு. நான் சிரிக்கல. philosophers and all. Science usually cares about how. ம், அதுதான் வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான தேவையும் கூட. ம், எப்படி அப்படிங்கிற கேள்வி. ம், அப்போ இவ்வளவு விஷயம் உள்ளடங்கி இருக்கு. இதுக்கு மேலயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த காம்பினேஷன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் ம், யூ கேன் லூஸ் அ ஃபியூ. சிலது இல்லாமையோ ம், நீ இது பண்ணலாம். அது நீ என்ன எதை புரிஞ்சுக்க நினைக்கிறேங்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ம், இதெல்லாம் தான் தேவை ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிய. இப்போ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா உனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் த வே தட் ஐ எக்ஸ்பிளைன்ட், கிராவிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு லா ஆஃப் பிசிக்ஸ். ம், அது ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தான். ம். வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு நீ உண்மை? அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லும் போதே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனா நான் கண்ணாடிய போட்டு ஏதோ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரே பண்ணிட்டேன். காரணத்தினால ஆனா என்ன வந்து கேள்வி இந்த கேக்குறியா நீ? எந்தூசியாசம் நான் பாராட்டி ஆகணும். ஆ. இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லு, எதிர்பார்க்கிறேன். நீ தான்டா நீ சொல்லு. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. எனக்கு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தெரியாதடா. நான் மன உளைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்டா. நான் இங்க இந்த மண்ட பிரஷர் ஆகி விசிறு தட்டிருச்சு. ஓகே, இல்லன்னா வந்து நான் உள்ள பரவாயில்ல விட்டுரு, எடுத்துக்கலாம். மண்டை போச்சு. மெஸ்ஸி மண்டை போச்சு. ஆல்ரைட்.
So ம். this is the boring part of um, Objective reality. objective reality or anything that's related to science. ம். Or maybe எனக்கு வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்கா விளக்குற அளவுக்கான அறிவு பத்தலைன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படி சொல்றதுக்கு தான் நான் விரும்புறேன். ஏய், 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 இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோமப்பா. பணிவு. ஆ. சரியா? இதுல இருந்து தனிப்பட்ட இல்லனா ஒரு சமுதாயத்தின் நம்பிக்கை எவ்விதமாக மாறுபட்டு அமைந்துள்ளது? அததான் நான் ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். ம். I just wanted to lay the foundation of this discussion. ஏன்னா இப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அது என்னன்னே தெரியாம கேட்கறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனை தவிர்த்துடலாமேங்கிறதுனாலதான் ஆல்ரெடி மண்டை குழம்பி போய் ஒன்னும் புரியாம சுத்தி இருப்பானுங்க. பட் ஓகே, அது பரவாயில்ல. ம், கொஞ்சம் கொஞ்சமா புரியட்டும். ம், ஒரு 2 பேர் நம்மள மாதிரி மாறினா கூட ஒரு நல்ல ஸ்கோர் தான் அப்படிங்கறத நம்புறவன் தான் நான். ம், ம், சரியா? ம், இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து கூட ஒரு உண்மை, அது உண்மையிலிருந்து மாறுபட்டு இருக்கும்போது அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை உண்மையிலிருந்து மாறுபட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு உருவாகுது? அந்த உண்மைய the carrier of the truth அத வந்துட்டு ஏத்துக்கிறவனுக்கும் அதை ஏத்துக்காதவனுக்குமான கிளாஷஸ் எப்படி இருக்கும் ஒரு சமுதாயத்துல? அந்த மாதிரியான நபர்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல வந்துட்டு எப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குங்கிற விஷயத்தை தான் நான் பேச விரும்புறேன். படத்துக்கு வரதா? இப்படி ஒரு உண்மை உங்ககிட்ட இருக்கு. அது என்ன உண்மைங்கிறத பத்தி வந்துட்டு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிற இதோடைய முன்னாடி போவோம். சரியா? So you have a truth which is objective, right? அப்போ அதுல இருந்து மாறுபட்டு இருக்கும்போது அந்த you need to convey this, இதை வந்துட்டு எப்படியாவது அவங்ககிட்ட எடுத்துட்டு போகணுங்கிற முயற்சியில நீ ஈடுபடுவ. கரெக்டா? அந்த இடத்துல உனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? மூட நம்பிக்கை ஓடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனிடம் உண்மை என்னவென்று அறிவிக்க நினைக்கும் முயற்சியில் உள்ள கஷ்டங்கள் எவை? அது வந்து எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்குங்கிற ஸ்கேலை பொறுத்து தான் இருக்கு. மேபி ஒரு முழுசா உள்ள இறங்கினவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறியா? ஈவன் இஃப் யூ ப்ரொவைட் ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு போங்க. வேற அந்த ஃபேக்ட் இருக்கா? அதை விட பெரிய ஃபேக்ட் நான் வச்சிருக்கேன். ஒரு கான்ஸ்பிரசி தியரி நான் சொல்றேன் பாரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க சயின்ஸ்னாலே இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வீச்சர் தான்டா அதுக்கு பதில் அப்படிங்கறனால அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குமா? So some few of the issues that you might encounter in such situations are ஒண்ணு, ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் ஓடயே இவனுக்கு இருப்பானுங்க. கரெக்டா? அவன் ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்து ஈவன் இஃப் நாட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ரொம்ப வருஷமாவே உண்மை நம்பிக்கிட்டு இருப்பான். அது திடீர்னு போய் நீ உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவனால அதை ஏத்துக்க முடியாது. அப்போ எப்பவுமே தான் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பர்சனல் ட்ரூத்னு வச்சுக்கலாமே, அப்படின்னு ஒரு ட்ரூத் இல்ல நம்புறோம் தானா இருந்தாலும் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் வச்சுக்கலாமே. அதுக்காக அவனுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும்ங்கிற கட்டாயத்துக்கு அவன் ஆளாயிடுறான். ஏன்னா ஒரு யூஆர் பைட்டிங் ஆஃப் a big chunk of meaning from his life. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீ கடிச்சு எடுக்கும்போது அங்க அவன் டிஃபென்சிவா தான் மாறி ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீ அணுகும் போது உனக்கு முதல்ல ஃபேஸ் பண்ற பிரச்சனையே அவங்களோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் தான். நான் ஒரு உண்மையை வச்சிருக்கேன், அதுல இருந்து மாறுபட்டு இருக்கு நீ சொல்றது, அது இல்லங்கிறது தான் என்னோட, நான் வந்துட்டு அதை கேட்கவே தயாரில்லை, நீ சொல்றதுதான் பொய்ய, நான் சொல்றதுதான் நிஜங்கிற டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருவாங்க. சோ அங்கே வந்துட்டு உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இது பரவாயில்ல. இப்ப நீ சொல்றது வந்து நீ பேசுறத அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்க கூடிய ஆள். நீ இதெல்லாம் வாயத்தை வந்தாலே உனக்கு அடிதான். அந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அங்க வந்துட்டு அடி உததான் வந்துட்டு நம்மள காத்திருக்கு. அந்த குரூப் ஒரு தனி குரூப். அது என்னங்கிற விஷயத்துக்கும் நம்ம எதுவா வரதா தான். எதுக்கு வம்பு? நமக்கு எதுக்கு வம்பு? செவனேன்னு பொட்டாட்ட வீட்டுல உட்காந்துட்டு ஏதாவது கிரிக்கெட் ஃபுட்பாலை பத்தி பேசுங்கிறான்னா இந்த பேச்செல்லாம் தேவையா? பரவாயில்ல. பட் லைட்டா போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். இங்க பாரு, இப்ப 200 சப்ஸ்கிரைபர் இருக்க, நாளைக்கு 500 ஆச்சுன்னா இன்னொரு குண்டை போடுவோம். குண்டுன்னா வந்து யாருக்கும் பயப்பட விரும்பல. சரி, let's keep this set this apart. அப்போ
அவனோட கன்ஃபர்மேஷன் பயாஸ நீ எப்படியாவது கடக்கணும். மொத முட்டுக்கட்டை வந்துட்டு பெரிய கட்டா போட்டானுங்க. இத கடக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒவ்வொரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும்டா. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட கன்ஃபர்மேஷன் பயாஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நீ சொன்ன மாதிரி அடி உதையில இறங்கலாம். சிலவங்கலாம் வந்துட்டு லீவ் மீ அலோன். ஐ ஹேவ் மை பவுண்டரிஸ். ப்ளீஸ் டோன்ட். ரொம்ப டீசென்ட்டான ஒரு அணுகுமுறை தான். yet it is dangerous because you are carrying something that is different from truth, right? ஆனா நான் இப்போ வந்துட்டு இதெல்லாம் சொல்றதுனால நான் ரொம்ப உண்மையின் பட்சமே நின்று ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானே ஐ வுட் ரேட் மை செல்ஃப் லைக் 2 or 3, மேபி a little bit more. ஒரு 4, 5 அந்த ஸ்கேல் ஆஃப் 10 அவ்வளவுதான் வந்துட்டு பண்றேன். as a matter of fact நான் கொஞ்சம் இமோஷனலி சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு கொஞ்சம் இமோஷனலி ட்ரிவனான ஆள் கூட தான். The thing is that நான் அதை வந்துட்டு it doesn't matter if I'm practicing. Actually it does. But at least I know. எனக்கு தெரியும் நான் பண்றது வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரிதல் இருக்கு. அதை வந்துட்டு நான் பிராக்டிஸ் பண்றேனா இல்லையாங்கிறது அதுக்கு அடுத்தபட்சம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் கஷ்டங்கிறது ஒரு விஷயத்த ஒரு உண்மையை ஏத்துக்கணும். அது வந்துட்டு நம்மளோட நம்பிக்கைக்கு முரண்பட்டு இருக்கும்போது அந்த உண்மையை நம்ம ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பண்றவன் மனுஷன். பெரிய மனுஷன் யாருன்னா அத புரிஞ்சிருச்சு இல்ல, அத வந்துட்டு ஃபாலோ பண்ணு, அப்ளை இட் இன் யுவர் லைஃப். அத மாதிரியே வாழ்றவன் பெரிய மனுஷன். நான் மனுஷனா இருக்கேன் இப்போ. அவன் மிருகமாக இருப்பவர்களை பற்றின ஒரு உரையாடல் தான் இது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என்னடா கண்டேஜியஸா இருக்கு, உன்னோட பயம் எனக்கு வருதுடா. பாத்துருக்குமா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. சரி, அது இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல இருந்து வந்துட்டு நீ இத பண்ண முயற்சி பண்ணும் போதே ஒரு பேக் ஃபயர் எஃபெக்ட் ஒண்ணு கிடைக்கும். என்னன்னா, நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்ற எந்த விஷயத்துக்குமே நான் வந்துட்டு ஒத்துக்க தயாரா இல்ல, என்ன சும்மா விட்டுரு, என்ன தொல்லை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விளங்கி போறவங்க மத்தியில உன்னால எப்படி ஒரு உண்மையை எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும்? இதெல்லாம் நீ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன் பண்ணணும்? நீ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன் போய் சொல்லணும்? ஏன் வந்துட்டு ஒரு உண்மையான புரிதலோட ஒரு மனுஷன் ஏத்துக்கணுங்கிறத ஏன் வந்துட்டு நம்ம முன்னுரைக்கிறோம்? ஏனென்றால் அதுதான் உண்மை. Yeah, because it makes your life easier. புரிஞ்சுதா? அப்போ என்ன மாதிரியே என் கூட இருக்கிறவனும் அது பண்ணிட்டானா என் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் பொய்யான ஒரு நம்பிக்கையில வாழ விரும்பல. உண்மை எதுங்கிற புரிதல் எனக்கு சில விஷயங்கள்ல இருக்குன்னா அதை நான் மத்தவங்ககிட்டயும் வந்துட்டு சொல்லி புரிய வைக்க நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு என்னோட வாழ்க்கை கொஞ்சம் இலகுவாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நப்பாசைக்காக பண்றதுதான். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அவன் வந்துட்டு அவனோட மூட நம்பிக்கைய ஃபாலோ பண்ற அவன மாதிரியே இருக்கிற ஆளுங்க கூட தான் மோஸ்ட்லி ஹி வில் ஸ்டிக் டு தெம். கரெக்டா? அப்போ அவனுக்கு வந்துட்டு அதை கடந்து யோசிக்க வேண்டிய இந்த பொழுதுல நான் வந்து ஒரு கோட்டை சொல்லட்டும். பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ஓகே, இந்த மொக்கையா தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைன். அப்படி இருக்கும் பட்சத்துல அவனோட நம்பிக்கையை கொஸ்டின் பண்றதுக்கான வாய்ப்பே வந்துட்டு அவனுக்கு அங்க வர்றது கிடையாது. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற எனக்கு பீப்புள் ஹூ மேட்டர்ஸ் டு மீ, என்னை சுத்தி இருக்கிற ஆளுங்க, எனக்கு வேண்டிய ஆளுங்க எல்லாருமே என்ன மாதிரியே தான் யோசிக்கிறாங்க. அப்ப நான் யோசிக்கிறது தான் உண்மையா இருக்கும், நான் செய்யறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. உலகமே இப்படிதானே செயல்படுது. அப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற நீ உன்னோட மூட நம்பிக்கையிலேயே வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டனா, அதுல இருந்து மாற விரும்பலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டனா, அதே மூட நம்பிக்கையோட இருக்கிறவங்க கூட இருக்கிறது தான் வந்துட்டு உன்னோட மென்டல் பீஸுக்கு நல்லது. இல்லனா தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் வந்துட்டு if you are not prepared to unlearn, then it's better to be with people like you.
இல்லன்னா அவன் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நீ ஆளாக வேண்டியதா இருக்கும். நம்ம கூட இருந்த பல பேர் செஞ்சுட்டு ஆளான மாதிரி. இது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான். இதுலேருந்து பயனடைகிறது ரொம்ப இதா இருக்கிறது ஒரு குட்டி பெர்சன்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பல ப்ரீச் பண்ண பல விஷயங்களை தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மாடிஃபை பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ அதுல இருக்கிற ஆளுக தான் இது பண்ணணும். பட் ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, தேர் இஸ் நோ மீனிங் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கணுமா, இல்லைன்னா இப்படி இந்த ரூட்ல போனோம்னா யுவர் லைஃப் ஹேஸ் மீனிங், நீ ஒரு மகா புருஷர் அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜாலியா போகலாம். இல்ல நீ இருந்துற நாளைக்கு செத்துடுவ, அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, யுவர் நோபடின்னா நீ உனக்கு நல்லா இருக்கா? அது ஒரு நல்ல உண்மைதான். அது சொல்றேன் பாரு. இத பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அதனால நீயே எடுத்து ஒரு துணுக்கு கொடுத்திருக்க. இயற்கையா சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற நம்பிக்கை தான் இது. இயற்கையா நடக்கிறது எல்லாம் நல்லது, செயற்கையா இருக்கிறதெல்லாம் கெட்டது. இயற்கையா நடக்கிறதுக்கு எல்லாம் கெட்டதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு காரணகர்த்தா இருக்காரு. செயற்கையா நீ எது செஞ்சாலும் அது கெட்டதுக்காகவே தான் இருக்கும். இப்ப இல்லைனாலும் நாளைக்கு அதனால நம்மளுக்கு திண்மை விளையும் அப்படிங்கிற ஒரு ஃபேலசி தான். நேச்சர் இஸ் குட் ஃபேலசி. என்னன்னா, உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு உன்னால ஏத்துக்க முடியல. உன்னால ஏத்துக்க முடியலங்கிறதுனால நீயா உன்னோட கம்ஃபர்ட்டுக்காக நீயா ஒண்ணு கண்டுபிடிச்சு இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம் அப்படி சொல்லிட்டு சாகிற வரைக்கும் நிம்மதியா இருந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. கரெக்டா வச்சுக்க. அது உண்மை இல்லன்ட்டு உனக்கு எப்படியும் அது தெரியத்தானே செய்யுது. உன்னை நீயே ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் அங்க ஏற்படுதா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நீயே ஏமாத்தி ஒரு பொய்க்குள்ள போறேன்னா அதுல உன்னால மீண்டு வரவே முடியாம நீ கடைசி வரைக்கும் அதுலயே இருந்து செத்து போயிடுற. அதை விட அதுக்கப்புறம் என்னன்னா, அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? எங்க மேல்லோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு உன்னால சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியும்? நீதான் பெரிய சயின்ஸ் புளுத்தியாச்சே, சொல்லு. தெரியுமா கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ஆர்குமெண்ட். சொல்லு, இத எவனாவது கேட்கலன்னா பேரை மாத்திக்கிறேன். இதுக்கு நான் ரெடிமேடான பதில் வச்சிருக்கேன். ரொம்ப கிளீஷேடான ஆர்குமெண்ட்ங்கறனால இதுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட், ரொம்ப எஃபெக்டிவான கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் யார்கிட்ட வேணாலும் ப்ரூஃப் இருக்கா? அதான் சொல்றேன் பாரு. இது இப்ப இதுதான் இந்த ஒரு பேக் ஃபயர் எஃபெக்ட்னு நான் சொன்னேன்ல, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல நடக்குது. இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், சொர்க்கம் இல்லைன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நல்லது செஞ்சவங்க இறந்து சொர்க்கத்துக்கு போலான்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. கேள்வியே தப்பு. என்கிட்ட நீ ஒரு பதில் எதிர்பார்க்கிற. கேள்வியே சரியா கேட்கணுமா இல்லையா? முதல்ல இல்லாத ஒரு விஷயத்த யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. இருக்கிற விஷயத்த மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? என்னன்னா அதான் சயின்ஸ் மகா இதாச்சே. சயின்ஸுக்கு தெரியாத விஷயமே இல்லையே. இல்ல அப்படிங்கறதே தப்புதான். இல்ல அதுதான் கேக்குறேன் நானு. சயின்ஸுக்கு தெரியாத விஷயம் இல்ல. இப்ப எப்படி ஒண்ணு இல்லன்னு என்கிட்ட சொல்ற, அதே மாதிரி இது இருக்கு. இது இல்லன்னு இதையும் ப்ரூவ் பண்ணு. உன்னால எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதையும் பண்ணு. ஒரு விஷயம் இருக்குன்னு நீ சொல்றீல்ல, அது இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான் உன் கடமை. இல்லன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது என் கடமை இல்ல. இல்லன்னா உனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கோ. தெரியாது, உனக்கும் தெரியாது, நீ ஒத்துக்கங்கறதா எங்களுக்கு தெரியும்டா. என்னடா பேசுற நீ? அங்கதான் முரண் ஏற்படுது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுங்கறனால நான் ஏத்துக்க முடியாதப்பா. வெரி குட். அப்ப உன்னால என்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப பண்ணாத. இல்ல எனக்கு பண்ணணும்னு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி ஃபேலசிஸ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது நீ நம்பணும். நம்பினாதான் உனக்கு அது புரியும். நம்பருக்கு முன்னாடி உன்னால அதை உணர முடியாது அப்படி சொல்றாங்க. அப்போ இதே மாதிரி ஃபால்ஸ்வுட்ட என்னாலையும் சொல்ல முடியும். சரியா? இங்க டிராகன் இன் கராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேட்டர் இருக்கு. என்னோட கராஜ்ல ஒரு டிராகன் இருக்குங்கிற நானு. சரியா? இப்போ நீ என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணு. டிராகனே உயிரோடயே இல்ல.
ஆனா எனக்கு தெரியுது ஏதாங்க இருப்பாரு. அது வந்து நீ பைத்தியக்கார பையன். உனக்கு வந்து இந்த என்னது அது பேர் என்னது? ஹாலுசினேஷன். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்கிசோஃபோனியா. அந்த காரணத்தினால நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க. டிராகன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போய் 2000 மில்லியன் வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு இந்த டிராகன் தெரியுது. அப்ப உனக்கு வந்து தெரியுதா? அப்ப உனக்கு மண்டை கோளாறு உனக்கு அவ்வளவுதான். தெரியுதா? எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா ம். இத நீ நம்பி அங்க டிராகன் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு பார்த்தன்னா உனக்கு தெரியும். இது நம்பாம நீ அத பார்த்தனா உனக்கு தெரியாது. எனக்கு தெரியுது. ம். இப்போ இந்த இந்த when we are talking இந்த விஷயத்த ஒரு 11 பேர் இருக்கோம். ம். நம்ம தான் வந்துட்டு இத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ம். நீ 11வது ஆள். ம். என் கூட இருக்கிற 9 பேர் இத ஒத்துக்கிறாங்க. ம். 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 இப்போ உனக்கு தெரியல அப்படின்னா இது யாரோட பிரச்சனை? அது உன்னோட வந்து பிரச்சனை தானே? ஆமா. இப்போதைக்கு மாஸ் இருக்கிற இந்த இடத்துல இந்த இந்த 11 பேர தவிர இந்த டிஸ்கஷன் வெளிய போகாதுங்கிறத வந்துட்டு இது ஆ. ஒரு இதுதானடா. இது ஏன்டா ஒரு ஹைப்போதசிஸ். 9 பேர் ஒட்டுக்கா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியலன்னா அப்ப நம்ம மேல தானே தப்பு. இது அதுதானடா அப்போ உலக வழக்கம். அப்போ என்னோட கராஜ்குள்ள இருக்க இருக்கு. டிராகன் உண்மையாயிருச்சா? ஆமா. அவ்வளவுதான். அதுதான். அப்போ நீ சொல்ற மாரியே என்னால ஒரு கட்டுக்கதைய சொல்லி ஆ. உன்ன வந்துட்டு நம்ப வைக்க முடியும். அதேதான் நானும் சொல்ல வரேன். ஆ. இப்ப உன்னால டிராகன் ப்ரூவ் பண்ண முடியுது. ஆ. அதே மாரி நானும் ப்ரூவ் பண்ண முடியும் பாஸ். நான் டிராகன் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆ. என்னால ப்ரூவ் பண்ணவே முடியல. சரி, ஐ மீன் நீ புரியுதா? சொல்ற. அதே மாரி நானும் அததான் சொல்றேன். ஆ. ஆ. சரியா? இப்போ 2 பேருமே ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புறோமோ, ம். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ம். இன்னொருத்தங்கிட்ட என்னால வந்துட்டு இத நிரூபிக்க முடியல. ம். நிரூபிக்கப்படப்படாத எந்த உண்மையும் உண்மை அல்ல. ஓகே. அது பொய்யாகவே தான் இறுதி வரை இருக்கும். அதெல்லாம் வெளிய சொல்லி தெரியாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவர வீணா அடி வாங்கிட்டாங்க. டேய் இதுல வந்துட்டு பிரச்சனை என்னன்னா, இதுல மூட நம்பிக்கையில இருக்கிற நெறைய விஷயம் வந்துட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயம் அதுல இருக்கு. ம். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தட் அது உண்மை இல்லங்கிறனால என்னால ஏத்துக்க முடியல. அவ்வளவுதான் விஷயம். எனக்கு அது ஆமாமா. நல்லது இருக்கு, கெட்டது இருக்குல்ல. இது வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. சொர்க்கம் இல்லங்கிறதுல எனக்கு கஷ்டமா இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க இருக்க ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட்டு நல்லது பண்ணி சொர்க்கத்துக்கு போய்னா ஜாலியா தானே இருக்கும். அதுவும் சில இதுலலாம் சொர்க்கத்துக்கு போனா பல அமெனிட்டீஸ் கிடைக்குது. கிடைக்குது. நல்லா தான் இருக்கும். ஆ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி போட்டாலும், அன்சர்டனிட்டிங்கிற ஃபேக்டர வந்துட்டு என்னால ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ அத எல்லாத்தையும் வந்துட்டு ஆ கண்ட்ரோல் பண்ற ஒரு ஏஜென்ட் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா, என்னோட லைஃப் இன்னும் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஐ அக்ரி டூ இட். ஆனா அது இல்லையே. நான் என்ன பண்ண முடியும்? தட்ஸ் ஹார்ட். இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாச்சு. இதெல்லாம் பண்ணியாச்சு. இதுல என்ன பிரச்சனைனா, okay, we are talking about it. Maybe two or three people will agree with us. Right? நான் வந்துட்டு மூட நம்பிக்கை இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு இன்னையோட இத நான் பேசி மாத்த போறேங்கிறது என்னோட முயற்சி கிடையாது. அது மூட நம்பிக்கைடா அப்படின்னு சொல்ல வர. இல்ல. இது அதனோட முயற்சி கிடையாது. என்னோட புது ட்ராக்ல வர போறோம். நான் எதுக்கு இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன்னா, உங்களோட மூட நம்பிக்கை இருக்கிறவங்கள வந்துட்டு அது மூட நம்பிக்கையோட தான் நீங்க இருக்கிறீங்க. அது உண்மை இல்ல. உண்மை எதுங்கிறத பார்த்து போணுங்கிற ஒரு ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்னு சொல்றதோட சேர்த்தி, அவங்கள வந்துட்டு இத சொல்லி நான் வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட் பண்ண விரும்பல. என்னோட முயற்சி எதுல இருக்குன்னா, not to make them feel uncomfortable about this fact. Not to like இது வந்து அலர்ஜிக்காவே இருக்கு. யார்கிட்ட பேசினாலும் நம்மள ஒரு கெட்டவன பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. நம்ம ஏதோ தப்பு செய்ய வர மாதிரியும், அவங்களோட மன நிம்மதிய வந்துட்டு உழைக்க வர்ற ஒரு ஆள் மாதிரியும் மோர் ஆர் லெஸ் சாத்தான் கிட்ட இருந்து வந்திருக்கான்டா இவன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு விண்பம் நமக்கு வந்துருது. which is very likely to happen. உனக்கு லட்டு சாப்பிட பிடிச்சிருக்குங்கும் போது டயபெட்டிக் பேஷண்ட்ரா லட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லும்போது அவங்க மேல என்ன கோவம் வருதோ அந்த மாதிரியான ஒரு கோவம் தான் நம்ம மேல எல்லாருக்கும் வரும். அது நியாயமானது. அதை எப்படி குறைக்கலாங்கிற முயற்சியில தான் நான் ஈடுபட்டு இருக்கேனே தவிர இப்போதைக்கு இத சொல்லி நான் எல்லாரையும் மாத்திடலாங்கிற நம்பிக்கையில நான் இன்னும் வரல. என்னோட முதல் முயற்சி இத சொல்லும் போது யாருமே அஃபெண்ட் ஆகாம இத பத்தி யோசிக்கான ஒரு அவென்யூ அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடிஞ்சா அதுதான் என்னோட முதல் வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி? சூப்பர்.
பரவால்ல. என்னடா ஏதோ எங்கிட்டயாடா அ பேச்சாடா ஏதோ பேசுன? ஏதோ உருப்படியா ஏதோ பண்ணியிருக்கிறான். அது வந்து இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வந்தேன். ம், நீ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு தாட்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ம், என்னன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே அன்னைக்கு காலையிலே பேசிட்டு இருக்கிறேன். வாவ்! வாட் அ மேன் அஜித் குமார் இஸ். ம், ஒரு 24 ஹவர் ரேஸ். ம். ஒரு லெமான் ரேஸ் மாரி துபாய் 24 ஹவர் ரேஸ்லலாம் ஒரு 50 வயசுல ஓட்டுறதெல்லாம் கஷ்டம். பிகாஸ் என்டையர் இன்டர்நெட் இஸ் ஃப்ளட்டட் வித் அஜித் குமார் டிரைவிங் ஃபோட்டோஸ். ஓகே. அஜித் குமார் வெற்றி பெற்றார். 3வது பிளேஸில் ஜெயித்தார். நானே ஒரு மினி இது குடுத்துட்டு இருக்கேன். வாட் அ கை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். கமெண்ட்ல நம்ம பாய்ஸ், யோ அந்த ஆள் ஓட்டவே இல்லையா? ஆ. அந்த ஆள் தான் ஏன் டீம் வச்சிருக்காங்கறானுங்க. எவனாவது ஒருத்தன் சொன்னீங்களாடா எனக்கு இத? ஒருத்தன் இந்த விஷயத்த யாராவது ஒருத்தன் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒருத்தன் இந்த அவமானத்த நான் தவிர்த்திருப்பேன்டா. நான் பெருமையா பேசிட்டு இருக்கேன். வாட் அ கை அப்படின்ட்டு இருக்கேன். யோ அவன் ஓட்டவே இல்லையா? டேய் என்னடா இது? தூக்க மாட்டி சத்தம். சரி என்ன அங்க போட்டுக்கணும்? அழுதுட்டு இருக்கேன். அஜித் குமார் 3வது இடம் பெற்றார் ஆ. அப்படின்னு போடாம, ம், அஜித் குமாரின் கார் ம். 3வது இடம் பெற்றது. அப்படியெல்லாம் போட்டிருக்கணும். அப்படின்னு போட்டாலும் யூ ஸ்டில் பி மிஸ்இன்ஃபார்ம்ட் அண்ட் நீ அது வந்துட்டு அஜித்குமார் தான். இதுதான்டா பிரச்சனையே. இதுல ஒரு காமெடி என்னன்னா நீ சொன்னதான் எனக்கு. நானே இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓட்டி ஓட்டி எப்படி ஓட்டிட்டான் போல எப்படி இருக்கு தலைவன். ஓட்டுறானுங்கல்ல. ஆ, சோசியல் மீடியா அஜித் ஃபேன்ஸ் தப்பு கிடையாது. ம், ஓட்டுறது தப்பு கிடையாது. ம். ஆனா உங்களுக்கு உண்மையா தெரியுமா? இல்ல இதுல நிறைய ஓட்டுறா பேருக்கு அஜித் ஃபேன்ஸுக்கே இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு. அடா பாவிகளா இது என்னடா இது? ஒரு சைனீஸ் விஸ்பர் போல ஆ, அஜித் குமார் வந்துட்டு வச்சிருக்கிற டீம்ல இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படி கடந்து 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 எக்ஸ்ல டேய், இருந்து இன்னைக்கு ஒரு சேனல் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன்டா. இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் மாறி மாறி போய் ஆ, இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு. ஆமா இன்னைக்கு ஒரு சேனல் பாக்குறேன். ஒரு தமிழ் சேனலு. ம், ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு ம், ஒரு நியூஸ் சேனலோட ஸ்போர்ட்ஸ் விங். ம், அவனுக்கு போட்டு அஜித் குமாரின் கார் ரேஸ் லைவ். ம். என்னது இது? என்னடா போட்டிருக்கிறீங்க? என்னடா நடக்குது? உண்மைய சொல்லு. அஜித் நான் பார்க்க போயிருந்தேன்னா, அஜித் ஓட்டுறதுக்கு தான் பார்க்க போயிருப்பேன். ஓகே. நானு. ம். ஆனா நீ வந்து யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ரேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் குடுத்து எல்லாத்தையும் வந்து பார்க்க வச்சுட்டு இருக்கிற நீ. தெரியலனா என்னடா யார் அங்க வச்சிருந்தா என்னடா அங்க எல்லாம் போனா சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். அங்க போனா உள்ள அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறானுங்க. நீ அங்க This is போனா all அது this. ஒண்ணு நடக்குது. அப்பதான் டேய் சரி இங்க தலைவன் இந்த என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? நான் சொல்றேன் ஆ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ. see this அஜித் வாழ்க விஜய் வாழ்க that's all. அதெல்லாம் ஓகே. நீங்க எப்ப வாழ போறீங்க? அதுதான்டா கேட்கிறோம். அதத்தான் கேட்கிறோம். அங்கேயே அடிச்சுக்கிறானுங்க. சொன்னா மாதிரியா? ஓட்டாத ரேஸ என்ன நம்ப வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க. இன்னும் விழுந்துச்சிடும். இந்த ஏன்டா என்ன அஜித் குமார் பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? அஜித் குமாரோட இப்போ இதாகி போச்சு. வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரோடிங்க. டேபிள தட்டிட்டோம். தட்டினதுனால மக்களே சின்ன ஒரு உணர்ச்சி வசப்பட்டனால இதனாலதான் சொல்றேன். டோன்ட் லெட் இமோஷன் ஹைஜாக் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஆமா. இந்த மாதிரி கேமரா கீழே விழுகும். இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை தவறி கீழே விழுவதற்கான வாய்ப்பு ப்ரோ இருக்கு. இன்னைக்கு போட்டு ஸ்ட்ரீம்ல கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு இருக்கிறேன் நானு. நானே இதுல 2 நாள் விட்டேன்னு நினைக்கிறேன். மண்டக்கோளாறு ஆயிடுச்சு எனக்கு. டேய் நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் யார் நீ? நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்? மேபி ஒரு ஃபீமேல் இன் தட் பீரியட் ஆஃப் த மந்த் ஆகி போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஃபீமேல் யோசிக்கிறேன். ஹார்மோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு ஒருத்தன் கேக்குறான் ஆம்பளை balloon. மிசாஜனிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மள லேபிள் பண்ணிடுவாங்கடா அதெல்லாம் இல்ல சொல்லிட்டு ப்ரோ இருந்தா. இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஆம்பளை பலூன் அக்காவான அடிங்கிறான். நல்லா இதெல்லாம் இருக்கு. வந்து எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு எனக்கு. டேய், இந்த ஐடியால தானே நம்ம ஏற்கனவே இருந்தோம். ஆனா ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற. அதெல்லாம் கிடையாது. சரி, இந்த அப்ஜெக்டிவ் மாதிரி ரியாலிட்டில இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி அஜித் பக்கம் போனோம். அத அப்படியே மறுபடியும் இழுத்து வைக்கிறோம் பாரு. ம். இதுக்கும் வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. ம். தங்க பாஸ் மேம் ம், என்ன சொல்ல வரேன்னா, கிரெடிபிலிட்டி ம், ஒரு விஷயத்த நம்புறதுக்கு முன்னாடி ம். இது யார்கிட்ட இருந்து அந்த தகவல் வந்து யார் மூலியமா அதை நம்பப்படுதுங்கிறத வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமா அன்பான தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். ம். இந்த செலிபிரிட்டிஸ் சொல்றாங்க ஒரு விஷயத்தோட கிரெடிபிலிட்டிய எப்படி வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை வச்சு உன்னால இது பண்ண முடியும், நம்ப முடியும்? செலிபிரிட்டி சொல்றான், மறுபடியும் சொல்ற மாதிரி இதை சொல்றதுனால வந்துட்டு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு போறது கிடையாது. நாளைக்கு அஜித்தோ விஜயோ வந்து ஒரு ப்ராடக்டையோ ஒரு ஐடியாலஜியோ ப்ரொமோட் பண்ணனா, ஒரு கட்சியையோ ஒரு ஒரு டீமையோ ப்ரொமோட் பண்ணனா, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை ஆஹ் அது வரத்தான் செய்யும்.
அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில யாராவது ஈடுபடுவீர்களே ஆனால் நீங்கள் தான் உண்மையான தமிழ். எங்களுடையவர், என் தோழர். நாங்க வந்து உங்களை வச்சு ஸ்கேம் பண்ண மாட்டோம். மத்தவங்களை வச்சு ஸ்கேம் பண்ண மாட்டோம். ஏதோ கொஞ்சம் டயர்ட்ல இருக்கேன், அதான் வந்துட்டு கண்டுக்காதீங்க. ஏதோ உளறிட்டு இருக்கேன், அதை நம்ம மறந்துடலாம். மெர்ச்சன்டைஸ் மர்ச்சன்டைஸ் என்ன இதை சரி, ஓகே. ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ இதுல இருந்து நான் என்ன தெரிவிக்க விரும்புறேன்னா, என்னோட்டா வாழ்க்கை அப்படி என்பது கஷ்டமானது. ஜோக்ஸ் அப்பார்ட், வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைஞ்சதானதான் இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி. அதுக்காக உண்மைகளை தவிர்ப்பது ஒரு முறையான ஒரு ஒரு நல்ல முறை இல்ல. காரிய காரணம் அல்ல. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, முடிக்க விட மாட்டான் போல இருக்கு. அதனால எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமா உங்களோட வாழ்க்கையை வச்சுக்க முடியுங்கிற முயற்சியில ஈடுபடுங்க. நானும் அதே முயற்சியில தான் இருக்கேன். ஐ வுட் கால் மை செல்ஃப் அஸ் அ பிகினர் இன் திஸ் என்டிவர். அதனால நானும் ஒன்றும் பெருசா தேர்ச்சி பெற்றவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு வந்து சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எந்த அளவுக்கு இது காணொலி ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல, எனக்கு அது தேவை கிடையாது, நான் இப்படிதான் இருப்பேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கல்வி ஊத்துங்க. Why not? நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் எங்களுக்கு தேவைப்படுது. அதையும் வந்துட்டு எங்களோட அட்வான்டேஜுக்கு நாங்க பேப்பர்ல யூஸ் பண்ணிக்கிறோம். நானும் நெகட்டிவுக்காக ஏதாவது பண்ணலாம் இப்போ. சரி, அதெல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆகும். டக்குனு டி-ஷர்ட் எடுத்தேன்னா இது ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகும். அதெல்லாம் பண்ண வேணாம். அன்பார்ச்சுனேட்லி நாங்க பசங்களா வந்து பிறந்து தொலைஞ்சிட்டனால எங்களால கிளாமரை காட்டி டு a certain extent நம்மளால அது முடியும். நாங்க ஃபிட்னஸ்ல இறங்கி அந்த முயற்சிகளை வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய ஆழமான கருத்துக்கள் மூலமாக உங்களை தொட வருவது சமூக விரோதி. என்னோட்டே நான் இன்னும் முடிக்கல. சோ உண்மைக்கு நெருக்கமா உங்களோட வாழ்க்கையில இருக்க முடிகிற அளவுக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்ப சிறிதளவான முயற்சியில ஈடுபடுங்க. எடுத்தோடனே நான் வந்துட்டு நாளைக்கே பெரிய இதாக போறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டீங்கனாலும் அது நிலைக்காது. அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னு நான் சொல்ல விரும்பல, இழுப்பான் என்னால முடியல இதெல்லாம். நாளைக்கு டே 1 முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த கஷ்டங்கள்ல எதனாலனா, ஒண்ணு எல்லா உண்மைகளும் வந்துட்டு இனிப்பானவை அல்ல, கசப்பான உண்மைகள் நிறைந்த உலகம் தான் இது. அதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒன்று எடுத்துட்டு போறதுங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பழகிக்குவோம். 1. 2, your truth or the truth that you have discovered is different from the majority of the people that you live along with. So உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்கனாலும், அது நீங்க எவ்வளவுதான் அதை ஏற்க விரும்புனீங்கனாலும் அது உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி மீண்டு இதுல இருந்து வருவதுங்கிறத வந்துட்டு நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சமூக விரோதி ஜில்ஜங் பூட்டியா. நன்றி, வணக்கம்.